ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா, சிங்கப்பெண்ணை சீரியலில் வந்து இப்போ அன்பு வந்து போய் பார்த்துட்டாங்க. ஆனந்திக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, மகேஷ் தான் கடத்திட்டான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ மகேஷ் வந்து திட்டுறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் அன்பு வந்து கடத்திட்டு வருவோம், யாரை கேட்டு நீங்கள் கடத்திட்டு வந்தீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு கடத்திட்டு வந்தீங்களா, அதுவும் இல்லாமல் அடிக்க வரீங்க அப்படி சொல்லி பெருசாக கத்துறாங்க. இதை பார்த்து மகேஷ் வந்து பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நேராக போய் கட்டை அவிழ்த்து அன்பு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நேராக வந்து அவங்க அன்பு அவங்க வீட்டுக்கு வந்து கொண்டு விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா அவங்க தங்கச்சி, அவங்க அம்மா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அந்த மகேஷ் தான் கடத்திருப்பான், நான் தான் சொன்னேனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க தங்கச்சி வந்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கா, ஆனந்திக்கு நம்ம சாப்பாடு போட்டு அனுப்புவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லி ஆனந்தி வந்து கிளம்பிட்டாங்க. ஆனந்தி கொஞ்சம் நெல் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து மனசு மாறிட்டாங்களா என்ன அப்படின்னு தெரியல. அதே சமயம் மகேஷ் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. என்ன தான் அன்பு இருந்தாலும் இப்படி எப்படி கடத்தலாம் அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்காங்க. இப்போ வந்து அன்பு வந்து ஆனந்தி 2 பேருடைய காதலோட ஆழம் வந்து இப்போ தெரியுதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். புனிதா அப்படிங்கிற சீரியல் இப்போ பெரிய பிரச்சனையே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து புனிதா இப்போ குழந்தை உண்டாயிருக்காங்க. அவ நாத்தனார் அமுதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கனடாவுக்கு போகணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க அப்பா வந்து சொல்லிடுறாங்க, இவ வந்து குழந்தை உண்டாயிருக்கா, இவளுக்கு துணைக்கு வேணும், எந்த வீட்டு வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. வீட்டு வேலை செய்ய நீ வேணும் அப்படிங்கிறதுனால நீ வந்து இனிமேல் வேலைக்கும் போக வேண்டாம், நீ வந்து படிக்கலாம், கர்நாடகாக்கெலாம் போகணுன்னா பக்கத்துலேயே இருந்து உதவி செய்ய அப்படி சொல்கிறாங்க. ஓ, இவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துக்கணுமா, இது எந்த வீட்டில் நான் நியாயம் அப்படி சொல்லி கத்துறாங்க. இதே சமயம் வந்து கபிலன் வந்து சத்தம் போடுறாரு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா புனிதாவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, நமக்காக வந்து அனுபதாவோட வாழ்க்கையை வம்பாக்குறாங்க. ஆனால் அமுதா இதனால் கோவப்படுறாள், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பரவாயில்ல அமுதா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அமுதா வந்து புனிதா மேலே எல்லாம் உங்களால் தான் நல்லா இருந்த குடும்பம், நீங்கள் எப்போ வந்தீங்களோ அப்போ அம்மா அப்பா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே பாசத்தை புளிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே இருக்கும்போது சித்தி வந்து பார்த்திங்கன்னா பாடாப்படுத்தினாங்க, அவங்க அம்மா பாடாப்படுத்தினாங்க, இங்கே வந்து நாத்தனார் பாடாப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூங்கொடி வந்து படிப்பை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தி திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வேணுன்னே சைக்கிளில் வச்சு ஏதோ புருஷன் முன்னாடிக்குள்ளே படித்த பொண்டாட்டி படிக்காத புருஷன் சொல்லி சண்டை இழுக்கிற மாதிரி ட்ராமா ஆடுறாங்க. இப்போ வந்து சரவணுடைய மனசு வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் சரவணன் என்ன பண்ண போறாடுறாங்க, சரவணுக்காக பூங்கொடி வந்து நிறைய சமையல்லாம் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. அப்போ மாமனார் கேட்குறா, ஏமா ஒரு மாதிரி இருக்கா, அவருக்கு சமையல் பிடிச்சிருக்கா இல்லையேன்னு தெரியல, அதான் எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சரவணனுக்கு வந்து ஒரு சமையல் பிடிக்கும், நீ கவலைப்படாதே அப்படி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.